இந்த பலூனை ஊதணும், அவ்வளவுதானே? ஆமா, இதுதாம்மா நான் முதல்ல இருந்து சொன்னேன். உங்களுக்கு இவ்வளவு லேட்டாவா புரியுது? சரி சரி, நான் பலூன் ஊதி கொடுக்கறேன். ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் சீக்கிரம் படுத்து தூங்கணும். காலையில கூட விளையாடிக்கலாம். சரிம்மா. குடு. டா, இத வச்சுக்கோ. என்ஜாய். ஏய், என்னாச்சு? ஏன் 2 பேர் முகமும் ஒரு மாதிரி சோகமா போயிடுச்சு? பலூனை ஊதி தர சொல்லி கேட்டீங்க, நானும் ஊதி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? போமா, இது ரொம்ப குட்டியோன்னு இருக்கு. தமிழ், பெருசா ஊத ட்ரை பண்ணா வெடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கும் அழுவீங்க. அதுக்கு இப்ப உடையாம இருக்கிற இந்த பலூன் ஓகே தானே? சரி கொடு. ஆனா நான் ட்ரை பண்றேன், உடைஞ்சு போச்சுன்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஐயோ, என்னடா நடக்குது? 2 பேரும் தூங்காம உங்க அம்மா கூட சேர்ந்து பலூனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன பாரதி, இவங்க தூங்கலன்னா நீங்க சீக்கிரமா இவங்களை டார்ச்சர் பண்ணி தூங்க வைப்பீங்கல்ல? தூங்க வைக்கதா சார் ட்ரை பண்ணேன். 2 பேருமே பலூன் ஊதுனாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. பலூன் சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா ஊதி கொடுக்க சொல்லி கேட்டுட்டாங்க. அப்பதான் பலூன் பறந்து உங்ககிட்ட வந்துச்சு. அப்படியா? தமிழ், இப்ப என்ன, உனக்கு இந்த பலூனை பெருசா ஊதி காட்டணும், அவ்வளவுதானே? சூப்பர்ப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப பார், இந்த பலூனை நல்லா ஊதி பெருசாக்கி காட்டுறேன், ஓகேவா? பாரதி, என்னாச்சு? சார், அது வந்து என்ன ஆகுது இப்போ? இப்ப நான் என்ன அணு ஆராய்ச்சியா பண்ண போறேன்? இந்த பலூனை தானே ஊத போறேன், அதுக்கே நீங்க ஒரு மாதிரி ஆகுறீங்க. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அது நான் ஊதின பலூன், அதுக்குள்ள இருக்கிறது என்னோட மூச்சு காத்து. இப்ப நீங்களும் அந்த பலூனை ஊதுறேன்னு சொல்றீங்களே, நீங்க எப்படி அதையே